ஹாய் ஆல். ஸோ போன வீடியோவில் நம்ம எப்படி பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி லீட்ஸை அசைன் பண்ண லீட்ஸ், அசைன் பண்ணாத லீட்ஸ்னு ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆர்கனைசராக லாகின் பண்ணணும். ஸோ ஏஜென்ட்டுக்கு அவங்களுக்கு என்ன லீட் அசைன் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும் தான் தெரியும், ரைட்? ஸோ இப்போ நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு நான் ஆர்கனைசராக லாகின் பண்ணுறேன். ஓகே, சுரேந்தர் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்குறோம், லாகின் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ இவங்களுக்கு அசைன் ஆகக்கூடிய லீட்ஸ் எல்லாம் தெரியுது. இப்போ 3 லீட் இருக்குது. ஓகே, அனு, அஜி அண்ட் ஆஷா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அட்மின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா /admin. ஓகே, ஸோ இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா லீட்ஸில் போய் பார்த்தா இப்போது 4 லீடு இருக்குது. இதில் ஒரு லீடு வேறு ஆர்கனைசேஷனுக்கு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஆர்கனைசேஷன் சுரேந்தர்னே கொண்டு வந்துக்கலாம். அண்ட் சேவ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இங்கே 4 லீட் நமக்கு விசிபிள் ஆகும் கேட்டால். அண்ட் இதில் எத்தனை லீடு குருவுக்கு அசைன் பண்ணியிருக்கோம்? அஜிபால் போனால் இது குருவுக்கு அசைன் பண்ணியிருக்கோம், சேவ். அண்ட் இதுவுமே குருவுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஆஷா நடராஜன் 3 லீட் குருவுக்கு அசைன் பண்ணியிருக்கோம், ஒரு லீடு சுரேந்தருக்கு அசைன் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏஜென்ட்டை நல் வேல்யூவாக செட் பண்ணுறதுக்கும் நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அப்படி நான் ஒருவேளை ஏஜென்ட்டை நல் வேல்யூவாக செட் பண்ணுறேன் அப்படின்னா அதை எல்லாத்தையுமே நம்ம தனியாக ஒரு கேட்டகரியாக எடுத்து அன்அசைன்டு லீட்ஸ் அப்படின்னு நம்ம வைக்கணும். அதாவது இந்த லீட்ஸுக்கெல்லாம் யாரையுமே நம்ம அசைன் பண்ணலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இவங்களுக்கு ஒரு லீடு அல்லது ஒரு ஏஜென்ட்டை நீங்கள் அசைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தனியாக ஒரு கான்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துக்கோம், ரைட்? கான்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம டெம்ப்ளேட்டுக்கு டேட்டாவை பாஸ் பண்ணக்கூடியது. அந்த கான்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்டை நம்ம ஆக்சஸ் பண்ணி அதில் நம்ம டேட்டாவை டெம்ப்ளேட்டில் டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம கான்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வழியாக அசைன் ஆகாத லீட்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி நம்ம டெம்ப்ளேட்டில் காட்ட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுடைய ஐடியில் போயிட்டு லீட்ஸில் லீட் லிஸ்ட் வியூ போகிறேன். ஓகே, ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். லீட்ஸில் டிஜிசி நம்ம கொலாப்ஸ் பண்ணிட்டு வியூஸ் போனோம் அப்படின்னா இங்கே லீட் டீட்டெயில் வியூ, லீட் லிஸ்ட் வியூ இருக்குது. ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். லீட் லிஸ்ட் வியூ இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டெம்ப்ளேட் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, அண்ட் அதுக்கடுத்து ஒரு query செட் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கிளாஸ் பேஸ்ட் லிஸ்ட் வியூ இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம டைரெக்டாக கான்டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் பேஸ்ட் வியூ கொடுக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கெட் கான்டெக்ஸ்ட் டேட்டா அப்படிங்கக்கூடிய மெத்தடை கால் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கெட் கான்டெக்ஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ டிஃபைன் கெட் கான்டெக்ஸ்ட் டேட்டா, கெட் கான்டெக்ஸ்ட் டேட்டா. ஓகே, ஸோ இது செல்ஃபை ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்குது. அண்ட் செல்ஃப் கூடவே இது கீவேர்டு ஆர்க்ஸையும் ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கும். ஓகே, கமா டபுள் ஸ்டார் கீவேர்டு ஆர்க்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த மெத்தட் வழியாக நம்ம நம்மளுடைய கான்டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கான்டெக்ஸ்ட் ஈக்குவல் டு சூப்பர். ஸோ நம்ம எந்த கிளாஸை கால் பண்ண போகிறோம்? நம்மளுடைய லீட் லிஸ்ட் வியூ. ஓகே, லீட் லிஸ்ட் வியூ, இந்த லிஸ்ட் வியூ கிளாஸை நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செல்ஃப் டாட் கெட் கான்டெக்ஸ்ட் டேட்டா டாட் கெட் கான்டெக்ஸ்ட் டேட்டா. இதுக்கு நம்ம கீவேர்ட் ஆக்ஸை பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்த கான்டெக்ஸ்ட் அப்படிங்கக்கூடிய வேரியபிளுக்கு நம்ம சூப்பர் கிளாஸை கால் பண்ணி இந்த லிஸ்ட் வியூவில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் நம்ம பாஸ் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ செக் பண்ணி இப்போது லாகின் பண்ணியிருக்க யூசர் ஆர்கனைசரா அப்படின்னு செக் பண்ணோம். இஃப் யூசர் டாட் இஸ் ஆர்கனைசர். ஓகே, ஸோ இப்போது லாகின் பண்ணியிருக்கக்கூடிய யூசர் ஆர்கனைசரான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம query செட் கொடுக்குறோம். ஓகே, query செட் ஈக்குவல் டு லீட். ஸோ லீட்ஸ் தான் கொடுக்குறோம்.
ஸோ லீட் அப்படிங்கிற மாடியூல், இந்த மாடியூல்லேருந்து ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஃபில்டர். ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு நம்ம என்ன ஃபில்டர் பண்ணுறோம்? ஸோ இஸ் ஆர்கனைசர் நம்ம வந்து கோலன் கொடுக்கணும். இங்கே போய்ட்டு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த யூசர் மாடியூல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதை நம்ம பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஆர்கனைசேஷன். ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கு அசோசியேட் ஆகக்கூடிய லீட்ஸ் மட்டும் வேணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூசர் டாட் யூசர் ப்ரொஃபைல். ஓகே, கமா இந்த ஏஜென்ட்டுக்கு அசைன் ஆகிருக்கா, அதாவது எந்த ஏஜென்ட்டுமே அசைன் ஆகாத லீட்ஸ் தான் வந்து நமக்கு வேணும். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே போய்ட்டு ஏஜென்ட் இஸ் நல் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ஏஜென்ட் அப்படிங்கக்கூடிய ஃபீல்டு, இந்த ஏஜென்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபாரின் கீ, ரைட்? ஸோ நம்ம வந்து ஒரு ஃபாரின் கீயோ இல்லை 1-to-1 கீயோ வந்து நல் வேல்யூவா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு $_ இஸ் நல் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இது வந்து ட்ரூவாக இருக்கணும். இந்த கண்டிஷன் மீட் பண்ணால் மட்டும் என்ன பண்ணி வந்து கான்டெக்ஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, கான்டெக்ஸ்ட் டாட் அப்டேட். ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து ஒரு டிக்ஷனரி அப்டேட் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறது unassigned leads. ஓகே, ஸோ இதுக்கு வேல்யூ வந்து கான்டெக்ஸ்ட் அப்படின்னு பாஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்புறமா நம்ம வந்து கான்டெக்ஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இஃப் கண்டிஷனுக்கு உள்ளே கொண்டு வரணும். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் கான்டெக்ஸ்ட். ஓகே, இங்கே என்ன மிஸ்டேக் இருக்குது? ஓகே, ஸோ இப்போ யூசர் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூசருக்கு வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கோம் யூசர் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் ரெக்வஸ்ட் டாட் யூசர். ஓகே, இதை வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது யூசருடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. கான்டெக்ஸ்ட் டாட் அப்டேட்டில் வந்து ப்ளீஸ் யூசர் டாட் யூசர் ப்ரொஃபைல். ஓகே, unassigned leads context. ஓகே, ஸோ இப்போ வந்து இதுவுமே வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த unassigned leads கான்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்டில் கூட இந்த unassigned leads எல்லாம் நம்ம எடுத்து நம்மளுடைய டெம்ப்ளேட் வழியாக நம்ம வந்து செக் பண்ணணும். சரி, நான் இந்த unassigned leads எல்லாத்தையும் நம்மளுடைய டெம்ப்ளேட்லேருந்து ஆக்சஸ் பண்ணி அதை ஐட்ரேட் பண்ணி அந்த வேல்யூஸை நம்மளுடைய டெம்ப்ளேட்டில் டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ போய்ட்டு நம்மளுடைய லீட் லிஸ்ட் டாட் பிஒய், சார் நம்ம டெம்ப்ளேட்ஸில் போய்ட்டு இதில் கூடிய லீட் லிஸ்ட். ஓகே, ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃபார் லூப் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இதை அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல்லாக நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த டிவிஷன் வரைக்கும் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம செக்ஷன் காப்பி பண்ணோம் அப்படின்றதில்ல, இந்த டிவிஷன் வரைக்கும் காப்பி பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம வந்து ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு நான் லீட்ஸுக்கு பதிலாக லீட்ஸ் இன் நம்ம இங்கே கான்டெக்ஸ்ட் என்ன பாஸ் பண்ணியிருக்கோம், unassigned leads, ரைட்? ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய் unassigned leads அப்படின்னு நான் பாஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஸோ இங்கே வந்து ஹெட்டிங் நம்ம கொடுக்கணுமா, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஸோ இப்போ லீட்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்கோம், ரைட்? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஹெட்டிங் கொடுக்கலாம். ஓகே, லீட்ஸ் இந்த H1 இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதை கட் பண்ணி இதே Ctrl Z. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் இந்த லீட்ஸை. ஓகே, இல்லை இந்த டிவோட சேர்த்தே நம்ம காப்பி பண்ணுவோம். இந்த டிவோட அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து இதுக்கு மேலே நான் வந்து ஒரு H1 கொடுக்குறேன். ஓகே, இதை வந்து unassigned leads அப்படின்னு கொடுக்கலாம். unassigned leads அப்படின்னு நம்ம கொடுத்து சேவ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ லோட் பண்ணும்போது நமக்கு
அன்அசைன் லீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு செக்ஷன் வருது. ஓகே, ஆனால் இப்போ எல்லா லீட்ஸுக்குமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஏஜெண்ட்டை வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம வந்து இந்த ரக்ஷனா சுரேந்தருக்கு வந்து ஏஜெண்ட்டை வந்து நல்லா வைக்கலாம். ஓகே, சேவ் பண்ண அப்படின்னா இப்போ ரக்ஷனா சுரேந்தருக்கு வந்து ஏஜெண்ட் நல்லா இருக்குது. ஸோ இங்கே போய்ட்டு இப்போ நான் ரீலோட் பண்ணேன் அப்படின்னா ரக்ஷனா சுரேந்தர் வந்து நமக்கு அன்அசைன் லீட்ஸில் வரணும். கரெக்டாக ரீலோட் பண்ணலாம். Django ஏஜெண்ட் ரக்ஷனா சுரேந்தர். ஓகே, ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அன்அசைன்டு லீட்ஸு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணலாம். if unassigned leads dot exist. ஓகே, exist. ஓகே, அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபார் லூப்புக்குள்ளே போகலாம். இங்கே போய்ட்டு end if கொடுத்துக்கலாம். பர்சன்டேஜ் end if சேவ் பண்ணுறோம். அண்ட் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நம்மளோட views.pyயில் போயிட்டு இங்கே கான்டெக்ஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், query செட்டில் வந்து கமா ஏஜெண்ட் இஸ் நல் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏஜெண்ட் இஸ் நல் வந்து ஃபால்ஸ் அப்படின்ற கண்டிஷன் மீட் ஆச்சு அப்படின்னா அந்த ஏஜெண்ட் அந்த லீட்ஸ் எல்லாம் இங்கேயே நீ வந்து ஃபில்டர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். கமா ஏஜெண்ட் இஸ் நல் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு இங்கே ரீலோட் பண்ணோம் அப்படின்னா ரக்ஷனா சுரேந்தர் அப்படிங்கிறது இங்கே வரல. ஸோ நமக்கு பாஸ் பண்ண கான்டெக்ஸ்டில் ஏதோ ஒரு மிஸ்டேக். ஸோ இங்கே போயிட்டு நம்மளுடைய கான்டெக்ஸ்ட் அன்அசைன்ட் லீட்ஸ்லேருந்து செக் பண்ணலாம். ஓகே ஓகே, ஸோ நம்ம இங்கே வந்து கான்டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி வந்து query செட்டை பாஸ் பண்ணோம். ரைட், query செட்டில் தான் வந்து நமக்கு தேவையான டேட்டா இருக்குது. ரைட்டா, query செட் அப்படின்னு பாஸ் பண்ணிவிட்டு ஓகே, ஏன்னா இந்த query செட்டில் தான் நமக்கு தேவையான டேட்டா எல்லாத்தையும் நம்ம வைக்கிறோம். இப்போ போயிட்டு நம்ம ரீலோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓகே, அன்அசைன்ட் லீட்ஸில் இப்போவும் வரல. ஃபில்டர் ஆர்கனைசேஷன் யூசர் பவர் ஏஜெண்ட் இஸ் நல் இஸ் ட்ரூ கான்டெக்ஸ்ட் டாட் அப்டேட்டில் அன்அசைன்ட் லீட்ஸ் query செட் ரிட்டர்ன் கான்டெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ இங்கே வந்து கெட் கான்டெக்ஸ்ட் டேட்டாக்கு பதிலாக கான்டெக்ட்னு கொடுத்துருக்கோம். இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால நமக்கு கரெக்டான அவுட்புட் வரல. இப்போ ரீலோட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ரக்ஷனா சுரேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீடு வந்து அன்அசைன்ட் லீடில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த லீட்ஸ் எல்லாம் அசைன்டு லீடு, இது அன்அசைன்ட் லீடு. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த அன்அசைன்டு லீடுக்கு நம்ம எப்படி வந்து ஒரு ஏஜெண்ட்டை அசோசியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.